எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 54வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களெல்லாம் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால், அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வசனத்தினுடைய கருத்து என்ன? ஆண்டவர் கைவிட்டாராம், உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக் கொண்டாராம், இமைப்பொழுது தன் முகத்தை கோபம் கொண்டு மறைத்தாராம், பிறகு நித்திய கிருபையினால் இறங்கினாராம். இன்றைக்கு இதனுடைய வார்த்தை, ஆண்டவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, நாம் அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை கைவிடவே கூடாது, நீர் என்னை கைவிடவே கூடாது. ஆண்டவர் இமைப்பொழுது கைவிட்டார். பயங்கர சம்பவங்கள் நடந்திருக்கிறது பூமியிலே. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால், நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறபடினால், ஆண்டவரே நீர் என்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கைவிடவே கூடாது என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கைவிடும் பொழுது பயங்கரமான சம்பவங்கள் இருக்கிறது. ஆண்டவர் மட்டும் நம்மளை கைவிட்டுட்டா பிசாசு உடனே நம்மை ஆளுகை செய்து விடுவான், பாவத்தில் தள்ளி விடுவான், பாவ அகோரத்துக்குள்ள தள்ளி விடுவான், நம்முடைய பேரை கிறுக்கி போடுவான், நமக்கு மரணத்தை கொண்டு வருவான், ஸ்ட்ரோக்கை கொண்டு வருவான், பயங்கர வியாதியை கொண்டு வருவான், நம்முடைய வாழ்க்கையை இருளாக்கி போடுவான். எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே நீர் என்னை இமைப்பொழுது கூட கைவிடக்கூடாது என்று. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா எப்பொழுது கைவிடுவார் என்றால், நம் பாவத்தை பார்க்கும் பொழுது கைவிட்டுவார். பாவியை நேசிக்கிறார், பாவம் செஞ்சிட்டா ஆண்டவர் முகத்தை நம்ம பக்கமா திருப்ப மாட்டார், கைவிட்டுருவார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 59வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. இங்க வசனம் வாசிக்கிறோம், இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதுதான் சொன்னார், இமைப்பொழுது கைவிட்டன், கைவிடாத தேவன் அவர். சொல்றார் கைவிட்ட. பயங்கர சம்பவம். பிசாசுக்கு நான் அடிமைப்பட்டு பாவம் செய்யும் போது, அந்த பாவம் செய்தவனோடு கூட கர்த்தர் கை போட மாட்டார், கை கொடுக்க மாட்டார், அவனை சிநேகிதனாக்க மாட்டார். ஒன்னே ஒன்னு ஆண்டவரை தூரப்படுத்தது, ஒன்னையும் ஆண்டவருக்கு நடுவே பிரிவினையை கொண்டு வருகிறது பாவம். அடிக்கடி தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே, ஒரு இமைப்பொழுது கூட கைவிட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிட நம்மளை படைக்கவில்லை, நம்மளை படைத்தது பிரமிக்கத்தக்கவாறு படைச்சார், ஆளுகை செய்ய படைச்சார், மிருகங்களுக்கு பேர் வைக்க படைத்தார், சகலவற்றையும் ஆண்டு கொள்ள படைத்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனத்திலே பாவம் செய்த ஆதாம் ஏவாளை துரத்தியே விட்டார் ஆண்டவர். வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். பாருங்க, ஆண்டவர் மனிதனை படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஜீவ விருட்ச நிறைஞ்ச தோட்டம், அந்த தோட்டம் ஜீவகனி நிறைஞ்ச தோட்டம். அந்த தோட்டத்தில் தண்ணீரே பொன் விளைஞ்சுதான். அந்த தோட்டத்தில் நதி சும்மா பிரவாவித்து ஓடுவான், பாஞ்ச இடமெல்லாம் பொன் விளைஞ்ச தோட்டம், கனி நிறைஞ்ச தோட்டம், எவ்வளவு மகிமையான பிரகாசமான தோட்டம். ஆதாம் ஏவாளை பேசுறதற்கு வருவார், அவளோடு உலாவ வருவார், அவளோடு சஞ்சரிக்க தேவன் வருவார்.
வேதம் சொல்லுகிறது மனுஷனை அடிமையாக ஆண்டவர் படைக்கல. 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே ஆளுகை செய்ய படைச்சார். வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்க, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்க, அப்படித்தானே ஆசீர்வதித்தார். அவங்க ஆண்டு கொள்ளும் போதெல்லாம் சிங்கம் மற்ற எல்லாமே அடங்கி இருந்தது. என்றைக்கு அந்த வஞ்சிக்கிற பிசாசு அந்த தோட்டத்துக்குள்ள வந்தானோ சொல்லவும் செஞ்சார், நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது, இந்த தோட்டத்தினுடைய கனியை புசிக்க கூடாது சொன்னார்ல. என்றைக்கு இந்த பிசாசுடைய சத்தத்துக்கு 3வது அதிகாரம் தான் அவருடைய தோல்வியின் அதிகாரம். என்றைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ அன்றைக்கு ஆண்டவர் கைவிட்டுட்டார். கைவிட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க. தோட்டத்தை விட்டு கர்த்தரை துரத்துறார். மறுபடி வரக்கூடாதுன்னு சுடரொளி வீசிக்கொண்டிருக்கிற, பட்டயம் வீசிக்கொண்டிருக்கிற தேவதூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். அருமையானவர்களே, இது எதை குறிக்கிறது? நாம் பாவம் செய்துட்டா ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போய் விடுவார். நம்முடைய நிலைமை பரிதாபமான நிலைமை. ரத்தம் கூட சிந்திடலாம், பாவம் செய்யக்கூடாது. அடி கூட வாங்கிடலாம், வஸ்திரத்தை கூட கிழிக்க விட்டுறலாம், பாவம் செய்யக்கூடாது. லட்சக்கணக்கான பணங்களை இழக்கலாம், இடங்களை இழக்கலாம், பாவம் மட்டும் செய்யக்கூடாது. பாவம் செய்தா ஆண்டவர் நம்மை விட்டு விலகிடுவார், துரத்திடுவார். அதற்கு அடுத்து அவளை உள்ள தோட்டத்துக்குள்ள விடவே இல்லை. 2வது மனுஷனை அவனையும் ஆண்டவர் துரத்திட்டார். ஆண்டவர் ஏன் கைவிடுகிறார்? பாவம் செய்கிற மனிதனுக்கு ஆண்டவர் கைவிட்டுருவார். அவன் நிலைமை பரிதாபம். இதை கேட்கிற வாலிபனே, வாலிப தங்கச்சி, குடும்பத்தில் இருக்கிறவர்களே, மாம்சம் இருக்கும் வரைக்கும் நமக்கு அந்த உணர்வு இருக்கும். ஆனாலும் இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெயித்து விடலாம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 2 சாமுவேல் எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்க. அப்பொழுது கர்த்தர் ஊரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. தாவீது எவ்வளவு பெரிய ஒரு தேவ மனுஷன், யுத்தத்துக்கு போக வேண்டியவன், உப்பரியில உலாவிக் கொண்டிருக்கிறான். உரியா என்கிற ஒரு சேவகன், அவன் யுத்தம் செய்கிறவன். அவனுடைய மனைவி ஸ்நானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. பாருங்களேன், அவளை மேல இருந்து பார்த்து இவன் அந்த அதிகாரத்துக்கு ராஜாவா இருந்ததுனால அவளை கூப்பிட்டு மனைவியாக்கி கொண்டான். பாருங்க, அடுத்தவன் மனைவியாக்கி கொண்டான். பட்சிபாலுக்கும் அவனுக்கு பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தைய வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்தது தாவீது தானே, பட்சபால் தானே, அங்க அடிக்க வேண்டியதானே ஒரு அடி. ஆனால் பாவத்தில் விளைஞ்ச அந்த குழந்தைய அடிச்சார். அந்த குழந்தை கேவலமா பிறந்ததான். என்னது? ஆமா, ஒரு ஊனமுற்ற தாவீது 7 நாள் சாப்பிடாம அழுதார். நீங்க வாசித்து பாருங்க, வீட்டில் போய் உபவாசம் போட்டு 7 நாள் கண்ணீர் வடிக்கிறார், ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்படலை. கர்த்தர் முகத்தை திருப்பிட்டார். பாருங்க, இதுக்கெல்லாம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். நான் வந்து வாங்கி குடிப்பேன், கை வந்து தட்டட்டும் அப்படிலாம் நினைக்காதீங்க. வாந்தி பண்ணி போட்டுருவார். கர்த்தருடைய மகளே, நல்லா யோசிக்கணும். எவ்வளவு பெரிய உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, உன் தகப்பன் உன்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு உன்னை அபிஷேகித்தார, அடுத்த மனைவி மேலே நீ கவனம் வைக்கலாமா? அடுத்த பொருட்களை இச்சிக்கலாமா? ஆண்டவர் கைவிட்டுட்டார்னா என்ன நடக்கும்? அதோ பரிதாபமாயிருவோம். நம்ம பயம் வந்தது இந்த வசனங்களை படிக்கும் பொழுது. இம்மை பொழுது உன்னை கைவிட்டேன்கிறார். கொஞ்சம் கைவிட்டுட்டார்னா பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும், ரொம்ப குதியாலமா இருக்கும். கரகரன்னு நம்மளை பாதாளத்துக்கு இழுத்துட்டு போயிடுவான். கவனமா இருக்கணும். அடிக்கடி கையை வைத்து சொல்லுங்க, என் தேவனே இயேசுராஜா என்னை கைவிட்டுறாதீங்க. அழணும், அடிக்கடி அழணும். கர்த்தருடைய பிள்ளையே, பாவத்தில் வடிந்த அந்த பிள்ளையை ஆண்டவர் அடிச்சார். கேவலமா பிறந்தது, ஜெபம் கேட்கப்படலை, எடுத்துட்டாரு. இப்பதான் தாவீது சொல்லுக்கு புத்தி வந்தது. இப்ப என்னைய கொடுங்க, சாப்பாடை கொடுங்க, நான் சாப்பிட்றேன். இனி பிள்ளை இருக்கிற இடத்துக்கு தான் நான் போவேன், அவன் இங்க வரமாட்டான். பாருங்க, விடமாட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பாவம் செஞ்சுட்டான், மன்னிப்போம் எல்லாம் விடமாட்டார் ஆண்டவர். கைவிட்டுருவார். ஜாக்கிரதை. தெரிஞ்சும் பாவம் செய்த அநேக அடி. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
தெரிஞ்சும் லஞ்சம் வாங்கின அநேக அடி. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை அனுதினமும் விரும்ப வேண்டும். ஆண்டவருடைய கரத்துக்குள்ள அனுதினமும் நம்மை சார்ந்தே வாழ வேண்டும். பரிதாபமான நிலைமை. சில வியாதிகள் வந்திருக்கிறதுக்கு யோசிக்கணும். நீங்க கைவிட்டாரோ அறிக்கை பண்ணணும். அப்போ மூணாவது ஒரு மனுஷன், நியாயாதிபதி புத்தகத்தை எடுத்துக்கோங்க, 16வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்தா, இவன் பேரு சிம்சோன். இவனை ஆண்டவர் பிறக்கும் பொழுதே தெரிந்து கொண்டார். இவன் பாருங்க, தன்னுடைய பலத்தை பெருமைப்படுத்தி தெனினால் சிம்னாக்கு போகிற ஒரு பெண்ணை தெரிஞ்சு கொண்டான் பாருங்க, புறஜாதி பெண்ணை. அங்கே அவளோடு அவன் பாவம் செய்தான். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? கண்ணைய புடுங்க வச்சார். கண்ணு பெயரும், ஒளி கெட்டு போகும். வாசிங்க இந்த வசனத்தை. பெலிஸ்தர் அவனை பிடித்து, பெலிஸ்தர் சிம்சோனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். இவன் யாருங்க? இதுக்கு முன்னால இவனை வாஸ்து பார்த்தா உலகம் நடுங்குச்சு. தேசாதிபதிகள் நடுங்குனாங்க. சிங்கத்தை கிழிச்சவன் அவன். ஒரு தாடை எலும்பு எடுத்து 3000 பேர் அடிச்சு நொறுக்கணுவன். கர்த்தருக்காக யுத்தம் பண்ணவன். அவனை பாவத்தில் விழுந்தவன கர்த்தர் எவ்வளவு தூரமாய் போயிட்டார் பாருங்க. கர்த்தர் இருக்கான்னு எந்திரிச்சான், ஒன்றும் நடக்கலை. ஆமென் சொல்லுங்க. பாவம் செஞ்சுட்டு அவனோடு இருக்க மாட்டார் ஆண்டவர். பரிசுத்தம் எங்க இருக்கும் அங்கே ஓடி போயிடுவார். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம் என்கிட்ட இருந்தா என்கிட்ட வந்து கையை போட்டு எனக்கு சிநேகிதன் ஆயிடுவார் கர்த்தர். இன்றைக்கு நீங்க பரிசுத்தத்தை விரும்பணும். இவனை கூப்பிட்டு வச்சு இவனை அபிஷேகம் பண்ணார். பெலிஸ்தர்களுக்கு வெள்ளாமையெல்லாம் 2 நரியை பிடிச்சி காலில் தீ வச்சு கொளுத்தி வெள்ளாமையெல்லாம் அழிச்சவன். இவனை கண்டு பெலிஸ்திய ராஜ்யம் நடுங்கினது. எப்படினா இவனை பிடிக்கலாம் அப்படின்னு வகை தேடிக்கிட்டு இருந்தது. பிசாசானவன் எப்போ நம்மளை சிக்குவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். நம்மளை பேரை எப்பொழுது கெட்டு போக வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறான். சதி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனை விட நீங்க ரொம்ப தெளிவா இருக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் சொல்றார், பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படிங்கிறார். அந்த தந்திரத்தை பவுல் கிட்ட கொண்டு வர முடியல. ஏவாள் கிட்ட கொண்டு வந்த தந்திரம், சிம்சோன் கிட்ட கொண்டு வந்த தந்திரம், தாவீது கிட்ட கொண்டு வந்த தந்திரம் கொண்டு வர முடியல. பாவம் செஞ்ச உடனே கண்ணை பிடுங்கிட்டான் பாருங்க பெலிஸ்தன். கையில் விளங்க மாட்டி மாவரைக்க வைக்கிறான். இவன் எப்படிப்பட்ட ஆளு? அற்ப பாவத்தில் விழுந்து இவனை கொண்டு வந்த பிளான் என்ன? அதான் சொன்னார், இமை பொழுது உன்னை கைவிடுவேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் உங்க ஜெபம் பண்ணணும், என்னை கைவிடவே கூடாது ஆண்டவரே. என் புருஷனை கைவிட்டுறாதீங்கப்பா, என் பிள்ளைகளை கைவிட்டுறாதீங்கப்பா. அழணும், ஆண்டவரை நோக்கி அழணும், கதறணும். கைவிடப்பட்டா நம்ம கண்ணு ஒளி பெயரும், ஆவிக்குரிய ஒளி பெயரும். ஆவிக்குரிய ரகசியம் தெரியாது. பைபிளுடைய என்னதான் படித்தாலும் பைபிளுடைய ரகசியம் தெரியாது. அழணும். ஏன்னா கிறிஸ்தவனை பிறந்துட்டேன், நாங்கள்லாம் பூர்வீக, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அனுதினமும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த வசனத்தை படிச்சுட்டு அதான் சொல்றாரு. பாவம் செஞ்ச உடனே கோபப்பட்டுருவாராம். கோபப்பட்டவன முகத்தை மறைச்சிருவாராம். அதெல்லாம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. 7:8 வசனத்தை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். கோபம், நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தர் மேல கோபப்படுறார். எப்படி தாய் தகப்பன் கோபப்பட்டு ஒரு அடி அடிக்கிறது போல ஆண்டவரும் கோபப்பட்டு முகத்தை மறைக்கிறார். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கும். இந்த உச்ச கட்டத்தை தான் பார்த்தாரு. ஐயோ இப்படி இருக்குதே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை பிசாசு வஞ்சித்துக்கிறானே, இதற்காக யார் மரிப்பா, இதற்காக யார் போவா? இயேசுதான் அதற்காக வந்தார். புதிய ஏற்பாட்டில் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து சாபமாக அந்த ஆதாம் ஏவாளுடைய சாபம் எனக்கு வரட்டும், தாவீது செய்த பாவத்தின் அந்த சாபம் எனக்கு வரட்டும், தண்டனை எனக்கு வரட்டும். சிம்சோன் பாவத்தில் விழுந்து கண்கள் எல்லாம் குருடாகி கையில விளங்க மாட்டி மாவு அரைத்துக்கிட்டு இருந்தானே, அந்த சாபம் எனக்கு வரட்டும். நான் சிலுவை தூக்குறேன், நான் பலியாகிறேன். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே
மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து தான் நமக்காக சாபமாகி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் நீங்களாக்கி ஆண்டவர் விடுவித்தார். எபேசியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே அவரே பாவத்துக்கு பலியானார். வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் நமக்காக பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். நம்மில் அன்பு கூர்ந்தது போல அன்பு கூர்ந்தார். நீங்களும் அன்பிலே நடந்து. கிறிஸ்து தான் அதற்கு வெற்றி. அதான் சொல்றது. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம் செய்தால் கைவிட்டுருவார், கோபப்படுவார், முகத்தை மறைப்பார். இயேசு வந்ததுக்கு பிறகு ஆனாலும்ங்கிற வார்த்தை தொடங்குச்சு. வசனம் வாசிங்க. ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் ஒரு உருக்கம், ஒரு இரக்கம், ஒரு மன்னிப்பு, ஒரு ஆசீர்வாதம் இயேசு மூலமாய் வந்தது. 8வது வசனம் வாசிங்க. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். இமைப்பொழுது முகத்தை மறைச்சிட்டேன். ஆனாலும் அதான் இயேசு. அந்த ஆனாலுங்கிற வரதான் புதிய ஏற்பாட்டில் என் இரட்சகர் இயேசு செய்த தியாகம். ஆனாலும் நித்திய கிருபையினால் உனக்கு இறங்குவேன். கைத்தட்டி உங்களை சேர்த்துக் கொள்வார், உங்களுக்கு இறங்குவார். ஆனாலும் உங்களை சேர்த்துக் கொள்வார். ஆனாலும் நித்திய கிருபையினால் உங்களுக்கு இறக்க வைப்பார். உங்களை உங்கள் பிள்ளைகளையும் சேர்த்துக் கொள்வார். கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் நீங்க பாருங்க, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் ஜீவானந்தம் என்ற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். முழியரவு ஜபம். அப்பொழுது எங்க தூத்துக்குள்ள எல்பேத்தல் ஜப வீட்டில் நடக்க ஒரு பாட்டு பாடுவார். அந்த தெருவே கேட்கும். கைவிடா இயேசு கைவிடா என்னை ஒரு போதும் அவர் கைவிடா என்னை ஒரு போதும் அவர் கைவிடா. கைதட்டி கைவிடா இயேசு கைவிடா என்னை ஒரு போதும் அவர் கைவிடா என்னை ஒரு போதும் அவர் கைவிடார். ஹல்லேலூயா. கைவிடவே மாட்டார். இன்னைக்கு ஒரு 3 காரியம் கைவிட்டது போல இருந்தாலும் சேர்த்துக் கொள்ளுகிற ராஜா இயேசு அற்புதம் செய்த காரியம் நீங்கள் வாசிக்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 22, 23. இயேசு சேர்த்துக் கொள்ளும் பொழுது பிசாசினால் உண்டான கொடிய வேதனை நீங்கி ஆரோக்கியம் உண்டாகிறது. வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இங்கு கைவிடப்பட்ட நிலைமை போல இருந்தது. ஆனாலும் சேர்த்து கொண்டு வெற்றி கொடுத்த இயேசுவை குறித்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். கானானிய ஸ்திரீ, பாவத்தினால் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட ஸ்திரீ, அவளுடைய ஒரே வாலிப பிள்ளைக்கு பிசாசினால் கொடிய வேதனை. பிள்ளை கத்துது, பிள்ளை வேதனையினால் துடிக்குது. தாங்க முடியாத ஒரு சத்தம் இரவும் பகலும் கூக்குரல் இடுகிறது. இவ பார்த்தா பல தெய்வங்களை தேடி போனான், ஆனா விடுதலை கிடைக்கல. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் கேள்விப்பட்டு கானானிய ஸ்திரீகள் வரக்கூடாது, அவள் ஒதுக்கப்பட்டவர்கள். அவள் வந்து ஆண்டவரிடத்தில் கதறுகிறார். ஐயோ, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார், ஆண்டவரே அவளை நீர் விடுதலை செய்யும். ஆண்டவர் கண்டுக்கிடவே இல்லை. அந்த 23வது வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சரி, நான் வாரேன், நான் வந்து குணமாக்குறேன்னு சொல்லவே இல்லை. ஏன்? அவள் கானானிய ஸ்திரீ. சீசர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க, இவன் நம்மளை பின்தொடர்கிறா, ஏதாவது செய்யும். ஒன்னும் சொல்லல. மறுபடியும் வாயை திறந்து பேசுகிறார். பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல. பாருங்க, இவ உடனே ஒரு காரியம், மெய்தான் ஆண்டவரே, மேஜையில விழுகிற துணிக்கைய நாய்க்குட்டி திங்குமேன்னு கேட்டா பாருங்க.
அப்படி திரும்பி பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் பெரியது. உடனே பிள்ளைக்கு விடுதலை ஆயிற்று. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். இதை ஒத்துக்கொள்வாளா இவள்? தன் பாவி என்பதை ஒத்துக்கொள்வாளா? மெய்தான் சொல்வாளா? இன்றைக்கு கூட சில பாவங்களால தான் வியாதி வருது, சில போராட்டம் வருது. இன்றைக்கு அதை உயிர்த்து ஆராய்ந்து நாம் சோதித்து பார்க்கணும். அந்த பைபிளில் என்ன பாருங்க, அவளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லலை. சீசர்கள் போறாங்க, அவன் பின்தொடர்றா, ஏதாவது அவளுக்கு செய்யுங்க. அதையும் ஆண்டவர் ஒன்றும் கேட்கல. இஸ்ரவேல் வீட்டாருக்கு நான் வந்தேன் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்காரு. மறுபடியும் அவர் வாயை திறந்து சொல்றாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது. உடனே அவர் சொல்றான், மெய்தான் ஆண்டவரே. எத்தனை பேர் மெய்தான் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கோவப்படலை, எரிச்சப்படலை, என்ன பின் கொண்டு வர்றேன், என்னை நாயின்னு சொல்லிட்டீர், அப்படிலாம் அவள் சொல்லவே இல்லை. பாருங்க, மெய்தான் என்றால் அவள் ஒத்துக்கொள்ளுகிறார். நான் பாவியான ஸ்திரீ என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார். பாவத்தில் என் பிள்ளை துடிக்கிறது ஒத்துக்கொள்ளுகிறார். ஒத்துக்கொண்ட உடனே அப்படி திரும்பி சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ள உன் விசுவாசம். வாசிங்க 27, 28 வாசிங்க. அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஹல்லேலூயா. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம். எல்லாரும் கைகளை தட்டி. பல வருடமாய் பிசாசு பிடித்தது, பல வருடமாய் வேதனைக்குள்ள தள்ளப்பட்ட குடும்பம், பல வருடமாக இந்த பிசாசுக்காக பல இடங்களுக்கு போன குடும்பம், பல வைத்தியர்களை தேடின குடும்பம், பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனவா, புறஜாதியாரா இருக்கிறதுனால எங்கெங்க பேர் பிரபலமான இடத்துக்கு தன் பிள்ளையை கொண்டு போவா. அங்க யாரு எப்படி பிடிச்ச குறி சொல்லுவாங்க. ஆனால் அங்கெல்லாம் விடுதலை இல்லை. எப்பொழுது ஆண்டவர் சேர்த்துக்கொள்வார் சொல்லுங்க? ஒத்துக்கொள்ளும் பொழுது, பாவி என்று ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உடனே தன் கையை வைத்து அணைத்து மார்போடு சேர்த்துக் கொள்வார். இயேசு மனம் இறங்குவார். உருக்கமான இரக்கங்களினால் உங்களை சேர்த்து கொள்ளுகிறவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. பாவத்தினால தான் பிசாசு நம்மளை கூட்டாளியாக்கி அவனுடைய வேதனையெல்லாம் நமக்கு தாரான், அவனுடைய இச்சையெல்லாம் நமக்கு தாரான். அதே பாவத்தை இயேசு எடுத்துக்கொண்டார் சிலுவையிலே. 2 கொரிந்தியர் 5:21 பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாக்கப்பட்டார். வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத பரிசுத்தர் இயேசு யார்? பாவம் அறியாத பரிசுத்தர். அவர் பிறந்தது பரிசுத்தமாய் பிறந்தார், அவர் வளர்ந்தது பரிசுத்தம். என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று சொல்லி அப்படி நீதிமானாய் வாழ்ந்த இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஆகையினால தான் அவளை பின்பற்றுகிற அத்தனை பேருக்கும் விடுதலை. இன்னைக்கு பிசாசின் பிடியிலிருந்து உனக்கு விடுதலை, பிசாசின் வேதனையிலிருந்து விடுதலை, பிசாசு கொண்டு வருகிற செய்வன மந்திரம் பில்லி சூனியம் எல்லாத்திலும் இன்னைக்கு விடுதலை. 2வது ஒரு காரியத்தை சொல்றேன். அதாவது இமைப்பொழுது கைவிட்டுறதெல்லாம் தாமதமாகிறது. அவ சொல்லும் பொழுது ஒண்ணுமே கேட்கல, பதில் எதுவுமே சொல்லல. ஆனால் அவர் ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்து பிள்ளையை குணமாக்கினார். 2வது இயேசு கிறிஸ்து சேர்த்து கொள்ளும் பொழுது மரணம் விலகி ஜீவன் உண்டாகிறது. மார்க் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 22 இருந்து வாசிங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஜெபாலய தலைவனாக யவருடைய ஒரே மகா, அவ இதே மாதிரி மரண அவஸ்தைப்படுறா. ஜெபாலய தலைவர் அந்த நாட்கள்ல ஆண்டவரை யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க, சர்ச்சை அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா யூதர்கள்ல ஸ்தோத்திரம், இவர்கள் ஆண்டவரை ஒதுக்கி வைத்தார்கள் இயேசு கிறிஸ்துவை. உச்சகட்டத்தின் வேதனையினால யவீர் ஓடி வாரான், பாதத்திலே விழுறான்.
அவனுக்கு தெரியும் இயேசு வந்து என் மகளை தொட்டாதான் இந்த மரண வியாதி மாறணும். அதுக்குள்ள ஜனக்கூட்டு வாரன்னு சொல்லிட்டு இப்படி போகும்பொழுதே கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. கைவிடப்பட்ட நிலைமை மாதிரி ஆகுது. என்ன ஆகுது? 12 வருடமா ஸ்திரீ அவளை வந்து தொடரா, கூட்ட நெருக்கம், அவ அதுக்குள்ள சுகமாயிட்டா. இப்போ 35வது வசனம் வாசிங்க. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனா இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று. கைவிடப்பட்ட சூழ்நிலை மாதிரி தெரியுது. அவர் வந்திருக்கிறாரு, அவர் அங்கேதான் அவர் நிக்கிறாரு. அதுக்குள்ள 12 வருடமான பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உன்னை தொடரா. ஆண்டவர் கேட்கிறா, நீ தொட்டது யாருங்க? அவன் உடனே வந்து சாட்சி சொல்றா, வல்லம புறப்பட்டதுன்னு ஆரோக்கியமாயிட்டேங்கிறார். அதுக்குள்ள இவ்வளவு சம்பவம் நடக்கிறது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி தாமதமாக இருக்குது. கைவிடப்பட அதுக்குள்ள வீட்டில இருந்து ஒருத்தன் வாரான். என்னையா நீர் இங்கேயே போதகரை கூப்பிட வந்தீரு? போதகர் வந்தாரா? அவர் பாரு உம்ம காரியமா நினைச்சா தான் சல்லுன்னு வந்திருப்பாரு. இதெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையாகவே தெரியுது. ஒருத்தன் வந்து சொல்றான், இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவர் வீட்டுக்கு வர வேண்டாம், புள்ள செத்து போச்சு, வாரம் அடக்கம் பண்ணலாம். இயேசு அதை பார்த்தார். 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. பிள்ளையினுடைய தகப்பன் அதை குறித்து எதுவுமே ஒரு எப்படி அவருடைய முகஸ்பாவம் பாருங்க, அப்படி கருத்திருக்கும். என்னடா இவர்கிட்ட வந்து நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலாச்சு சல்லுன்னு புறப்பட்டு வருவார்னு நினைச்சா இந்த ஜனங்கள் தொட்டாங்க அப்படின்னு இருந்திருப்பார். நான் யோசித்து பார்த்தேன். கைவிடப்பட்ட சூழ்நிலை மாதிரி இருந்தது. ஒருத்தன் வந்து சொல்கிறான், இனி போதகர் நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம், அடக்கம் பண்ண போகலாம், புள்ள செத்து போச்சு. உடனே இப்படி அவனை பார்க்குறாரு. இந்த கேள்வி கேட்குறான் தகப்பன். அவர் கேட்குறாரு, ஜெபாலயத்தினுடைய காதில் வார்த்தை வருது. அவன் எப்படி இருப்பான், அவன் இருதயம் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அவன் பயந்து நடுங்கி அவிவிசுவாசப்பட்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவனை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசமாயிரு. ஒரே பிள்ளை, வேற பிள்ளை இல்லை. இவன் அந்த ஊருக்கு ஜெப ஆலய தலைவர், இவர் தான் போதகர். எப்படி அந்த சூழ்நிலை நினைச்சு பாருங்க. ஐயோ அந்த மனுஷனை நம்பி கைவிட்டுட்டாரே, இயேசுவை நம்பி வந்தவங்க கைவிட்டுட்டாரே, இப்படி ஆயிட்டே அப்படி ஆயிட்டே அப்படிலாம் வருங்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு அன்னு சொல்லிட்டு போறாரு. போன உடனே நாங்க அழுது எல்லாம் அங்கே பயங்கர ஒப்பார் வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சத்தம் போடுறவங்களாம் வெளியே போங்க அப்படிங்கிறாரு. பிள்ளை சாகலை, நித்திரையா இருக்கிறாளுங்கிறாரு. எல்லாம் பரியாசம் பண்றாங்க. என்ன பண்ணார் தெரியுமா? 40வது வசனத்துல பிள்ளை மேல கை வச்சு தலித்தாகுமி சிறு பெண்ணை எழுந்திருந்தார். உடனே பிள்ளை எந்திரிச்சிருச்சு. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர், அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. மரித்த வீட்டை பார்த்து ஓ மரிச்சு போயிட்டா அப்படின்னு போற தெய்வம் அல்ல. அவர் உடனே 40வது வசனம் வாசிங்க. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால் அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. அடக்கம் பண்றதுக்கு கூடி இருக்கிறவங்க, குழி வெட்டுறதுக்கு ஆள் அனுப்புறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இப்ப பிள்ளை உயிரோடு எழுந்துட்டு, இதுதான் சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர். அவர் சேர்த்து கொண்டா மரணம் ஜீவனாய் மாறும். இந்த ஜீவன் எப்படி வந்ததுன்னா இயேசு கிறிஸ்து தான் ஜீவன் கொடுத்தார். அப்ப அந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2:14-15 பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளாக இருக்கிறபடினாலே அவரும் இயேசு கிறிஸ்துவும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் வந்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தமது மரணத்தினாலே அழித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற நமக்கு விடுதலை தந்தார். இந்த வசனம் தான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஜீவனை உண்டாக்குறது. அவர் கைவிடுற தேவன் அல்ல. இமைப்பொழுது உங்களை கைவிட்டு உருக்கமான இரக்கங்களை உன்னை சேர்த்து கொண்டேன், ஆனாலும் நித்திய கிருபையினால் உனக்கு இறங்கினேன். அவர் சேர்த்து கொள்ளும் பொழுது செத்த பிள்ளை உயிரோடு வருது, மரணம் ஜீவனாகுது. 1 வயசு பையன் அவன் மரிச்சு போயிட்டான். இந்த ஹாஸ்பிட்டல்ல மரிச்சு போயிட்டான். மரிச்சு போன உடனே பயங்கர சத்தம். அவங்க ஒரு பிள்ளைக்கு சோம்பலன்னா 20 பேர் கொண்டு வருவாங்க. அவங்க ஆட்கள் யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க.
உடனே எங்கள் வீட்டில் லைட்டு போட்டாச்சு. மதுரையிலிருந்து எல்லா வந்தாச்சு. ஜூலிட் நர்ஸ் சொல்லியிருக்காங்க, எங்கள் பாஸ்டர் இருக்கிறாங்க, எங்கள் பாஸ்டர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, இப்போ தான் பிள்ளை மறிச்சிருக்கா அப்படின்ட்டாங்க. இங்கே நாங்கள் எல்லாம் அழுதுட்டுங்க வருது. இயேசு எல்லாம் வாங்க, இந்த பிள்ளை இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தேன். எங்கள் பாவத்தெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. பிள்ளை வச்சிருக்காங்க, பிள்ளை குளிந்துக்கிட்டு இருக்கிறது. இப்படி ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறக்க, பிள்ளை சுண்டு விரல ஆடிச்சு, கண்ணு சிமிட்டுச்சு, கை திறந்தது, குளிந்துக்கிட்டு இருக்கிற கை ஹீட்டாருச்சு. இன்னும் உயிரோடு இருக்கிறான், இன்னும் சபையில் சண்டே கிளாஸில் இருக்கிறான். கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரே ஆச்சரியம். துஷ்டி கேட்க வந்த ஆட்கள்லாம் அவன் நல்லா இருக்கிறத பார்த்து இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். இன்றும் ஜனங்கள் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசீர்வாதம், சமாதானம் பெற்று செல்கின்றனர். நீங்களும் கலந்து கொண்டு தெய்வீக சுகத்தையும் விடுதலையையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்லுங்கள். எங்கள் சபை ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை. மூன்றாவது ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. மாதத்தின் முதலாம் தேதி காலை 10 மணி முதல் 12 மணி வரை எண்ணெய் பூசி சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். முழு இரவு ஜெபம் மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை திறப்பின் வாசல் முழு இரவு ஜெபம் நடைபெறும். மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் நடைபெறும். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், காந்தி நகர், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர் 642109. எங்களுடைய இமெயில் அட்ரஸ் ipa-kinattukadavu@gmail.com. எங்களுடைய ஃபோன் நம்பர் 9443435618 9488873284. தேவ ஆசீர்வாதம் பெற உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.